ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஜெர்மனியோட விங்கில் பேஸ்டட் முன்சன் டீமில் நோயல் நோவை பார்த்ததுமே இசாகிக்கு சரியான ஷாக் அண்ட் ஹாப்பி. அப்போ மற்ற கண்ட்ரியிலையும் அவங்களோட சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு ரைச்சிக்கு டவுட்டு. அப்போ ஈகோ சொல்ல ஆரம்பிக்கிறான், ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்த டீமோட பெஸ்ட்டு அண்டர்-20 டீம் இருப்பாங்க அண்ட் அந்த கிளப்போட எல்லா பிளேயர்ஸுமே இருப்பாங்க அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட்டாக இங்கிலாந்து விங்கில் பர்ஃபெக்ட் ஹீரோ அப்படின்னு கூப்பிடப்படுற பிரின்ஸ், அடுத்ததாக ஸ்பெயின் விங்கில் வேர்ல்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்ளர் அண்ட் டான்ஸ்மேன்னு கூப்பிடப்படுற லாவினோ, அண்ட் இட்டாலியோட விங்கில் ராயல் மெசஞ்சர்னு கூப்பிடப்படுற ஸ்னஃபி, அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் விங்கோட டிவைன் ஸ்பிரிண்டர் லோக்கி. இந்த மாதிரி மாஸ்டர் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபிலாசபியில் இந்த ஃபேஸ் 2 நடக்க போகுது. அண்ட் ஃபேஸ் 2 டீட்டெயில்ஸை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக ஒவ்வொரு கண்ட்ரியோட விங்லேயுமே 11 பிளேயர்ஸ் ஆஃப் அந்த கிளப் அண்ட் 9 பிளேயர்ஸ் ஃப்ரம் ப்ளூ லாக். இந்த மொத்தம் 20 பிளேயர்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. அண்ட் இதில் டாப் 11 பிளேயர்ஸை தான் ஸ்டார்டிங் 11ல் எடுக்க போகிறாங்க. இதே மாதிரி தான் உங்களை ஆப்போனன்ட் டீம்ஸும் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த லீக்கில் மொத்தமாக 5 டீம் இருக்க போகுது. ஸோ இது ஒரு ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டில் நடக்க போகுது. அப்போ நாங்கள் மற்ற கண்ட்ரியோட ஸ்டார் பிளேயர்ஸ் கூடயுமே போட்டி போடலாமே அப்படின்னு யூகியா சொல்லும்போது, ஆமாம் கரெக்டு தான், இந்த ஈவெண்ட்டே அதுக்காக தான் நடக்குது. அண்ட் மொத்தமாக இந்த மேட்ச்சில் 3 கோல் போகிற டீம் வின் பண்ண போகிறீங்க. அண்ட் பிளேயர்ஸை எத்தனை டீம் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பிளேயர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்தந்த டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் மொத்தமாக 3 நிமிஷத்துக்கு ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த நியோ ஈகோயிஸ்ட் லீகில் இது எல்லாமே தான் ரூல்ஸ். அண்ட் இதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட U20 செலெக்ஷனுக்கான கடைசி ஸ்டேஜ். இதில் இந்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிளேயர்ஸ் மட்டும்தான் நான் U20க்கு செலக்ட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம கண்ட்ரியோட சாக்கர் ஹிஸ்ட்ரியவே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நியோ ஈகோயிஸ்ட் லீக் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதோட இந்த லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இதோட சீரியஸ்னஸ் புரியுது. அண்ட் இதை அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்காங்க. அண்ட் இசாகி யோசிக்கிறான், அப்போ வேர்ல்டோட பெஸ்ட்டாக ஆகிறதுக்கு நோயல் நோவாவே இப்போ என் கூட இருக்காரு, அப்போ இதுதான் எனக்கான அந்த கரெக்டான வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஈகோ திரும்ப பேச ஆரம்பிக்கிறான், நான் சொல்ல மறந்துட்டேன், பட் இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது இந்த டீமில் நான் ஒரு ஸ்பெஷல் பிளேயரை இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு செகண்ட் ரூட்டில் அவன் வந்திருக்கான். அண்ட் இது அவனோட செகண்ட் கம்மிங். அவன் இப்போ மொத்தமாக மாறி இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். இப்போ உள்ளே வர போகிறவன் தான் வைல்ட் கார்டு ப்ரோக்ராமில் சர்வே பண்ண ஒரே பிளேயர் ரென்சுகே குனிகாமி. இதுக்கடுத்ததாக வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான ஹாட் சாக்கர் லீக் இங்கே தான் நடக்க போகுது. அண்ட் அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இதுதான் நியோ ஈகோயிஸ்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ சொல்கிறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.